அந்த பாதை எப்படி தமிழகத்திற்கு மிக ஒத்துப்போகுது அப்படின்னா, தமிழகத்தினுடைய அந்த நீட்சி இன்றைக்கு வட இந்தியாவை காரணம் காட்டிலும் எல்லா இண்டெக்ஸ்லையும் நான் சொன்ன மாதிரியே சுகாதாரத்தை எடுத்துக்கொள்ளா இருக்கட்டும், கல்வியில் எடுத்துக்கொள்ளா இருக்கட்டும், வேலைவாய்ப்பில் எடுத்துக்கொள்ளா இருக்கட்டும், ஒட்டுமொத்த உள்நாட்டினுடைய உற்பத்தியிலாக இருக்கட்டும், இல்லை ஒட்டுமொத்தனுடைய தனிநபர் வருமானத்தில் இருக்கட்டும், இல்லை பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கட்டும், சுகாதாரம் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு தமிழகம் டாப் 3ல, அதுவும் மோஸ்ட் ஆஃப் த இண்டெக்ஸில் டாப் 1, 2ல் இருக்கிறதுக்கு கூடிய காரணம் அன்றைக்கு தமிழ்நாடு எடுத்து வைத்த இருமொழி கொள்கையும் ஒரு காரணம். ஸோ இது அத்தனையுமே தமிழ்நாடு எப்போவுமே பெண் குயின் போன்று தனியாகவே பயணித்ததனுடைய நீட்சி தான் அப்படிங்கிறது தான் இந்த பெண் குயினையும் தமிழ்நாடையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஈக்குவேட் பண்ணுறது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. எது எப்படியோ அந்த பெண் குயின் சர்டைனாக டெத்தை நோக்கி போயிருக்குது. ஆனால் இன்றைய தமிழகத்தினுடைய இந்த பெண் குயின் ஆட்டிடியூட் ஒட்டுமொத்தமாக 8.5 கோடி மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்குது. வட இந்தியாவை காட்டிலும் தென்னிந்தியர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய